Miss, where are we, bro? We are at Fraser Town. குழு வந்து இந்த ஏரியாவில் வந்து 2 வருஷத்துக்கு பெரிய ரவுடி லோக்கல் கையா இருந்தான். எல்லாம் ரிட்டையர் ஆகி இப்போ ஒரு டீசென்ட் பாயா ஃபேமிலி மேனா. டீசென்ட்னாலாம் சொல்ல முடியாது, இருக்கான். அதான் ஒரு மாதிரி இருக்கான், சைலண்டாக இருக்கான். கொஞ்சம் காமெடி பண்ணா வில்லன்றதே மறந்துடுவீங்களே. திரும்ப வில்லன் பண்ண ஆரம்பிச்சேன்னு வைய தாங்க மாட்டீங்க. கேமரா பின்னாடி போய் வந்துருக்கேன். எப்பவுமே லூஸ் மோஷன் மாதிரி பின்னாடி போன ஆசைப்படாதரா, யூரின் மாதிரி முன்னாடி போன ஆசைப்படு. அப்பதான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவேன். ரேசிங் எல்லாம் இல்ல, ரேசிங் பண்ணோம். ரேசிங் இந்த ரோட்ல தான் பின்னாடி என்ன பின்னாடி உட்கார வச்சுக்குவான். அவன் வண்டி ஓட்டணும்னா, அவன் பிராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம இவருக்கு பில்லியன் ரைடரா உட்காந்து நம்ம அடிக்கிறப்போ நம்ம கீழே நிச்சயமா சொல்றேன் கைஸ், இங்கெல்லாம் மார்க் வந்து இவனால ஸ்டீஃபன்னால தான். என்ன இருந்தாலும் உங்க அண்ணா ஸ்டீஃபன் வந்து திண்ணிய பிடிச்சி நடக்கிறப்போ ஸ்டீஃபனோட கையை பிடிச்சி நடந்த பையன். சரியா? அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. So hi hello guys, welcome back to Namma Jerome Vlogs. So இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா லைக் மிஸ் where are we bro? We are at Fraser Town. Yeah, Fraser Town. Fraser Town என்ன bro? Fraser Townனா இப்போ வந்து ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிது ப்ரோ. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்கறாங்களே. ரம்ஜானுக்கு வேற லெவலில் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஃபுட்டுங்க நம்ம பார்க்கலாம். நிறைய வெரைட்டிங்க கிடைக்கும். நீங்கள் சிக்கன் மட்டன் என்ன வேணும் A to Z எல்லாமே ஐட்டம் இங்கே கிடைக்கும். என்ன சாப்பிடுறீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. கேமல் மெயின் வந்து கேமல் கறி. கேமல் கறி அல்டிமேட். சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்குடா. நல்லா தான் இருக்கு, சாப்பிடு. அப்புறம் பத்தர்கி கோஷ். ஹலீம் படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத. சாரி, பத்தர்கி கோஷ். பத்தர்கா கோஷ்னா லைக் இந்த கல்லு மேலே போட்டு பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரம்ஜான்னா காலையில் 6 to 6 சன்ரைஸ் டு சன்செட் ஃபாஸ்ட் பண்றோம்ல. ஸோ அதான் பாயிண்ட் இல்லை மிஸ். எஸ் ஆமாம். டெஃபினெட்லி ஆஃப்டர் 6 o'clock ஃபுல் க்ரௌடிங்க. இப்போனா கொஞ்சம் ரஷ் கம்மி. இப்போ ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிற பிறகு பயங்கர ரஷ் இருக்கும். இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகி 2 நாள் ஆகுது. 2 நாள் இல்லை, 2 நாள் இருக்கிறோம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இப்போ நம்ம போயிட்டு பக்கத்துல இருக்கிறதுனால they come here to taste all the foods. Obviously guys, இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா நாங்க இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறோம் வாட் இஸ் தி பெஸ்ட் ஃபுட்னு. என்ன டூட்? மெயின் ரம்ஜான்னா பிரேசர் டவுன் தான். உங்களுக்கு எந்த லொகேஷன் எல்லாமே சொன்னாங்கனாக்கா பிரேசர் டவுன் வந்து ஒரு லோக்கல் கை. நம்ம லோக்கல் கை. உன்னை பத்தி பயப்பட நான் பச்சா இல்ல, கும்பல்ல கர்ல விட்டா கொத்து பரோட்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணி புள்ளைங்க எல்லாம் கூட்டினு வரட்டா. ஐஸ்கிரீம் பேக்கரியை டெவலப் பண்ணது போகும். பண்ணு வேணும், வெண்ணெய் வேணும்னு உசுர வாங்குறாங்க ஐயா. कौन कहाँ गया भैया? इधर तुम्हारा बात का पास. थैंक यू भैया. से हाय भैया. हाय हाय, चलो बाय. மட்டா மாமே. लो आइसक्रीम पकड़ो भैया. आइसक्रीम लो आइसक्रीम. लो भैया आइसक्रीम पकड़ो भैया. आइसक्रीम ये चक्के चिकी थैंक यू. लो भैया पकड़ो. फाइनली आइसक्रीम. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ये लो भैया आइसक्रीम. आराम से बोलो भैया, टूट जाएगा. ओ लो आइसक्रीम. ओके भैया, चूज वन राइट लेफ्ट. राइट. थैंक यू. ओके भैया 1 2 and 3 हो जाना भैया. थैंक यू. या 1 2 3. यस, राइट लेफ्ट. थैंक यू. आइसक्रीम. हाई फाइव भैया. Yes, thank you. Bye bye. Thank you भैया. Thank you. Sorry. Yes, finally भैया. Thank you. Oh, sorry. What? Yes. Thank you. Thank you भैया.
ப்ளோ எப்படி இருக்கு ஐஸ்கிரீம்? நல்லா இருக்கு ஐஸ்கிரீம். உங்க அண்ணன் கைஸ் டு இன்ட்ரோடியூஸ் திஸ் இஸ் ஸ்பீட் வீல்ஸ். இவங்க அண்ணன் இருந்துட்டு போ. நியூ தாஜ் ரெஸ்டாரண்ட் இன் ஃப்ரேசர் டவுன். ஸோ இங்கே தான் நாங்கள் ஃபுட்டெல்லாம் வாங்கியிருக்கோம். அப்புறம் what do we have? நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கலானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? மலாய் சிக்கன் தை அண்ட் பெப்பர் சிக்கன். மேன் இது நான் உங்கள் கையில் என்ன இருக்கு? பிரவீன் கையில் தீத்தர். அப்படின்னா தீத்தர்னா நடு நாட்டுக்கோழியா? இல்லை இது வந்து காட்டுக்கோழி. காட்டுக்கோழியும் இல்லை. நான் ஒன்று சொல்லுவேன், அதுதான் கரெக்ட். கடை இது ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. மச்சா டேஸ்ட் மாடாங்க. ஃபஸ்ட்டு வட்டையை ஒடிக்கவும். இல்லை மேன், அது ஃபுல்லாக நான் போய் டச் பண்ணுறேன். ஓ, பார்க்குறதுக்கு ஜப்பான் சிக்கன் மாதிரி இருக்குது. ஜப்பான் சிக்கன் ஃபஸ்ட்டே சொல்கிறேன். நல்லா இருக்கு, ஏன்? சூப்பராக இருக்கு. க்ரீமி நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு எல்லா பக்கமும். இதுனா அது சொல்லாதீங்க, பெப்பர் சிக்கன். ரைஸ் பெப்பர் சிக்கன் இது. வேற மாதிரி. ஸோ ஸ்பீட் சொல்லு எப்படி இருக்கு? குட், நல்லா இருக்குதுடா. ஐயா ஐயா நான் அப்ப இருந்து பேசிக்கிட்டே இருக்கேன், யாருமே காணா. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? மேன் கேமரா பின்னாடி போய் வந்துருக்கேன். கேமரா மேன் எப்பவுமே லூஸ் மோஷன் மாதிரி பின்னாடி போன ஆசைப்படாதடா, யூரின் மாதிரி முன்னாடி போன ஆசைப்படு. அப்பதான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவ. மறுபடியும் ஸ்டீஃபனுக்கு ஆக்சுவலி கேமரானா கொஞ்சம் கான்சியஸ். வெக்கமா இருக்குல்ல. மேன் வெக்கப்படாம வாவலோ. அழகன் ஸ்பீடு வந்து அழகன். அழகா அவன் முகத்தை காட்ட மாட்டான், அதிகமாக காட்ட மாட்டான். எங்க யூடியூப்ல நான் தீத்த ட்ரை பண்ணுறேன் கைஸ், அதனால தான் பின்னாடி போகிறேன். எப்ப பார்த்தாலும் சோறுன்னு எங்க இஷ்டத்துக்கு அள்ளி விடுறான். நாங்கள் ஸ்கூவர்ஸ் இருந்துச்சு. ஸ்கூவர்ஸ்னா குச்சியில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி, அது ஈஸியாக சாப்பிட்டோம். இது வந்து இட்ஸ் ஆக்சுவலி லைக் ப்ராப்பர் தாய் பீஸ். ஸோ இதுதான் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிறோம். ஏன்னா 5 பேர் இருக்கோம்ல, 2ஆக பிரிக்க போகிறோம். 5ஆவது தான் பிரிக்கணும். 5 தான். ஒரு லெக் பீஸ் எனக்கு. சூப்பர். ஒரு லெக் பீஸ் பண்ணுது உனக்கு ನೆಕ್ ಪೀಸ್ ಬಾಬುಳು ஒரு கடி எனக்கு ஒரு கடி ಚೆನ್ನಾಗಿದೆ. ಸೂಪರ್ ಬ್ರೋ. ಅಡೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಲೆವೆಲ್. நீங்கள் ஒருவேளை இங்கே சுற்றி இருந்தீங்கன்னாக்கா தாஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க, கிராண்ட் தாஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ ஹைலி ரெக்கமெண்டட். ஆப்போசிட் செவரி ரெஸ்டாரண்ட். சேவரி. இப்போ வாங்க போவோம்மா. பிரவேஷ் வந்து பீஃப் சாப்பிட மாட்டான். ஸோ பீஃப் வாங்கி வரோம். நாங்கள் 4 பேர் மட்டும் தான் சாப்பிடுவோம். ஆனால் சிக்கன் சொல்லி பீஃப் நான் ஏமாதி சாப்பிட்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நான் யாரையும் அஃபெண்ட் பண்ணதெல்லாம் இல்லை. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். It is totally violation against his moral code, so we are not going to do that. என்ன மனுஷன் அதெல்லாம் செய்யக்கூடிய ஆளு நாம தான். புழு வந்து இந்த ஏரியாவில் வந்து 2 வருஷத்துக்கு Local guy. ரவுடி லோக்கல் கையா இருந்தான். அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க, ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? இப்போ வந்து எல்லாம் ரிட்டையர் ஆகி இப்போ ஒரு டீசென்ட் பாயா, ஃபேமிலி மேனா. டீசென்ட்னாலாம் சொல்ல முடியாது, இருக்கான். அதான் ஒரு மாதிரி இருக்கான், சைலண்டா இருக்கான். கொஞ்சம் காமெடி பண்ணா வில்லன்றதே மறந்துடுவீங்களே. திரும்ப வில்லன் பண்ண ஆரம்பிச்சேன்னு வைய தாங்க மாட்டீங்க. இவர் வந்து பார்க்க கொஞ்சம் டீசெண்டா இருப்பாரு, ஆனா டீசெண்டாலாம் இல்ல, பயங்கர வயலண்ட். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இவர் வந்து பக்கா அஜித் ஃபேன். இவரு தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. ஸோ ரேசிங் எல்லாம் போயிருக்காரு. ஆனா இவர் தான் ஓட்டுவார், இவர் மட்டும் ரேசிங் நேரா ஜெயிச்சிருந்தா பாத்துங்க. ஆனா ரேசிங்ல ஃபுல்லா கலந்துக்கலடா. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரேசிங் எல்லாம் இல்ல, ரேசிங் பண்ணோம். Racing இந்த roadல தான். பின்னாடி உட்கார வச்சுக்குவான். அவன் வண்டி ஓட்டணும்னா, அவன் பிராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம இவருக்கு பில்லியன் ரைடரா உட்காந்து அடிக்கிறப்போ நம்ம கீழே நிச்சயமா சொல்றேன் கைஸ், நீங்கெல்லாம் மார்க் வந்து இவனால ஸ்டீஃபன்னால தான். சீக்கிரம் போடா. मेरी जिंदगी में तुम बहार बन के आए.
மேம் கட் பண்ணிடு. வணக்கம்லாம் மாப்பிள்ள தேனியில இருந்து தோட இது அதோட சாரி ப்ரோ. நோ ப்ராப்ளம் நோ. அது என்ன பேசிட்டு இருந்தானா ஸ்பீடு வந்து ஜெரோம்க்கு வீர தழும்புகள் கொடுத்துருக்காரு. ஆமாம், வீர தழும்புகள் கொடுத்து அவர் வீலிங்கு ரைடரு இந்த மாதிரி பைக்கரெல்லாம் அவருக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு என்ன பின்னாடி உட்காரிச்சுப்பான். ஸோ ஏதாவது கீழே விழுந்துச்சுன்னா பில்லியன் நான் வேணும் இல்லை பில்லியன் ரைடராக என்ன உட்கார வச்சு எனக்கு இங்கெல்லாம் மார்க் இருக்கும் இனிமேல். நல்ல பையன்தான் மேடம், என்ன கொஞ்சம் பைத்தியம் மாதிரி ஓட்டுவான் அவ்வளோ. நல்ல பையன் தான், ஆனால் வண்டின்றது போகிறது. வேணாண்டா, அவளுக்கு விழுந்தாங்கன்னா தூக்குறதுக்கு 100 பேர் வருவானுங்க. ஆனா நாம விழுந்தா 4 பேர் தான் வருவாங்க, அதுவும் கடைசியில. இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடா, கேர்ஃபுல்லா போ. நாங்கள் ஆக்சுவலி பீஃபுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பீஃப் பாலுக்கு. ஸோ வெயிட் பண்ணுறதுல நாங்கள் ஏதோ பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் சொன்னதெல்லாம் உண்மைதான், அவனை பற்றி சொன்னதெல்லாம் உண்மைதான். நீ எது சஜஸ்ட் பண்ணுவேன், மட்டனா சிக்கனா? மட்டன் தான். அலீம்னா மட்டன் தான். மட்டன் தான். சிக்கன்லாம் நீங்கள் சாப்பிட்டாக்கா அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட் இருக்காது. மட்டனில் வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குது. பல பேர் சிக்கன் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறாங்களே. அவங்க சிக்கன் லவராக இருக்குவாங்க, நம்மளாம் மட்டன் லவர் தான்ப்பா. மட்டன் லவர் இல்லை. ஆக்சுவலி ஆக்சுவலாக குக் பண்ணுறது வந்து பிரவேஷ் தான். பிரவேஷ் வந்து போர்க்லேருந்து எல்லாமே சூப்பராக குக் பண்ணுவான். சிக்கன் பொடி மாசு. அடுத்துக்கா. அடே 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 3 முட்டை பரோட்டா. பிரவீன் வந்து நீ குக் பண்ணிடு. குக் பண்ணதை சாப்பிடுவான். லைட்டாக குக் பண்ணுறேன். லைட்டாக கல்யாணம் ஆகிட்ட பிறகு குக் பண்ணி தான் ஆகணும். அடி வாங்குறான் நிறையா வீட்டில் மாமியார் கையில். டூட் ஆக்சுவலி ஜப்பர் பாய் பிரியாணி கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. கேளு, நானும் பிரவேஷம் அவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நல்லாவே இல்ல, நார்மலா இருக்குது. ஏன் பிடிக்கல? இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு அந்த பிரசன்டேஷனே பிடிக்கல. கலர் வந்து ப்ரௌன் ஆயிடுச்சு. இங்க பார்க்கும் போதெல்லாம் ஆரஞ்சா இருக்கும் அங்க. அண்ட் டேஸ்ட் கூட அவ்வளோ நல்லா இல்லை. ஐ மீன் குவான்டிட்டி நல்லா இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு ஒர்த்தே இல்லை. பாருங்க கைஸ், இதுதான் பிரவேஷோட ஸ்கில். ரிவ்யூவே தமிழ்ல சொன்னது ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா பாராட்டணும். கன்னடாக்காரன், பட் ரிவ்யூ எல்லாம் பாருங்க. ஆக்சுவலி நிஜமாவே ஜப்பர் பாய் பிரியாணி வந்து பிரவேஷ் துபாய்க்கு போகிறதுக்கு முன்னாடியே சொன்னான், ப்ரோ அங்கே போய் ஆகணும், நான் பெரிய ஃபேனுன்னு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அது பிரியாணியில் தக்காளி சாதத்தை பிரியாணி ஏமாற்றி கொடுக்குறாங்க. இல்லை ப்ரோ, நான் வந்து ஜப்பர் பாய் பிரியாணி வீட்டில் நான் செஞ்சேன். யூடியூப்ல பார்த்து செஞ்சிருக்குது. ஆமாம், என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன். பிரியாணி நல்லா டேஸ்ட் ஆயிடுச்சு. பட் என்னன்னா மசாலா, வித்தவுட் மசாலா ஜப்பர் பாய் பிரியாணி. மசாலா இல்லைன்னா பிரியாணி இல்லை ப்ரோ. கீ ரைஸ் பண்ணியிருக்கேன். மசாலா தான். பட் என்னன்னாக்கா சில்லி பவுடர் இது பிரியாணி மசாலா சேர்க்காத வெறும் சில்லி பவுடர் அந்த மாதிரி போட்டு பண்ணி நீ வேற ஏதோ பண்ணிட்டு இருக்க ப்ரோ. பிரியாணி தாண்டி. அட கன்றாவியே. Guys, we have got the beef here. ஆக்சுவலி இப்போ ஜெரோம் வந்து நம்ம பீஃப் போட்டுவார். பிரவேஷ் ஏமாற்றி எப்படி விட்டுறேன் பாருங்க. இல்ல பாத்தீங்களா, வந்ததுமே ஆளை காணோம். என்ன தேடுறாங்க? பயங்கரமாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஹார்டா படுது. நான் அந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி டேஸ்ட் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பீஸ் எடுத்துட்டோன்னா நம்ம அர்ஜென்ட் பண்ணதால அப்படியே கொடுத்துருக்கான் போலக்கு. ஆக்சுவலி பீஃப் வந்து நல்லா சூ பண்ணி தான் சாப்பிடணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் அது. சூ இல்லை அந்த சூ கடிக்கணும். ஓகே ஓகே தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இது கொஞ்சம் முக்கியம் தான் இருந்துச்சு கைஸ், இக்னோர் பண்ணி. இல்ல அதோட பிரவேஷ் சிரிச்சிட்டாங்க ரொம்ப சவுண்ட். பிரவீன் அதோட மொக்க போடுவான். இது அதெல்லாம் சர்வ சாதாரண ஒண்ணுங்க. ஆனா ஃபன் பர்சன்னா ஸ்பீட் தான். பார்க்க தான் சைலண்ட், பட் பேச ஆரம்பிக்கல, இன்னும் ஆரம்பிக்கல. ஆரம்பியா சீக்கிரம். ஐ அம் வார்மிங் அப். வார்மிங் அப். வார்மிங் அப். அத கேட் சரி. வாயில சோறு வச்சு பேசினா அப்படிதான் ஆகும். சோறா? ஏய் பையன் ஃபார்முல வர போறான். அவன் சொன்ன மாதிரி மினிட் இருக்கான்டா, இப்ப பேச முடியாது. பீஃப் இருக்கிறதுனால பிரவேஷ் பேசவே மாட்டேங்கிறான். எங்க ஏமாத்தி சாப்பிட வச்சிருவாங்களோ. கைஸ் ரொம்ப ஹார்டாக இருக்குது கறி. காசு கொடுத்து சாப்பிட்றோம்ல, அதனால ப்ராப்பராக சொல்லணுன்னாக்கா நாட் ரெக்கமெண்டட் கைஸ். பட் அது நல்லா இருந்தது. சிக்கன் எல்லாம் மலாய் வாஸ் சூப்பர். பெப்பர் சிக்கன் நான் டேஸ்ட் பண்ணல. பெப்பர் சிக்கனும் ஆசமாக. இப்போ நீ சொல்லு, தீத்தர் எப்படி இருந்துச்சு? தீத்தரும் நல்லா இருக்கு. ஐ ரெக்கமெண்ட். மலாய் சிக்கன் வாஸ் த டாப் நாச். மஸ்ட் ட்ரை. அந்த க்ரீமி உள்ள போய் நல்லா இருந்தது. பிளெண்ட் ஆயிருந்துச்சு. கொஞ்சம் எலும்பு இருக்கு, புழு சூப்பராக அதை உறிஞ்சி எடுப்பான்.
Dude, சாப்பிடு. ஏய் புழுக்கு முக்கியமா இந்த 2 பல்லு ரொம்ப ஸ்ட்ராங். ஸ்ட்ராங் சில வருஷத்துக்கு பின்னாடி அந்த பல்ல ஒரு ஆக்சிடென்ட்ல கையில இப்படி வச்சிருந்தான். முழு பல்லு சின்னதா உடையில. What is called செங்கம்பல். செங்கம்பல். Guys, ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. கீழே விழுந்துட்டாங்க 3 ட்ரிபிள்ஸ் போய் மேசியா புழு அண்ட் அல்ஃபோன்ஸ் ஒரு வண்டி ட்ரிபிள்ஸ் போய் கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து ரத்தம்லாம் ஒழுவின்குது. கீழே விழுந்த உடனே மேசியா ஃபோன் எடுத்து அப்படிக்கா ஏதோ கால் வந்து பிஸியா கண்ணு கூட ஆஃபீஸ் கால் கைஸ். ஆனாலும் ஒரு இறக்கம் இல்லையா, ஒரு ஈவு இறக்கம் என்ன இருக்கணும், ரத்தம் இல்ல. புழு உன்னோட இது எப்படி? அப்புறம் பாவம் அப்புறம் எப்படி ஒரு ஹெல்ப் பண்ணாங்க அந்த இன்சிடென்ட் பத்தி இரு கைஸ், ஓட்டுனது அவன், விழுந்தது அவன். நான் என்ன பண்ணட்டும்? அவன் தான் எங்களை என்னாச்சுன்னு பார்க்கணும். அவன் பார்க்கல, பார்த்தா கையில பல்ல வச்சுட்டு நிக்கிறான். முழு பல்லு அவங்களுக்கு ஒரு ஐடியா இல்ல. ஸோ கைஸ் இந்த கடையில் ஓரளவுக்கு ஓகே தான். அந்த யாவது மச்சான் ஃபர்ஸ்ட் சிக்கன் மலாய் வாஸ் குட். பெப்பர் சிக்கன் நாட் பீஃப் ஓகே தான். தீத்தர் வாஸ் குட். தீத்தர் வாஸ் வெரி குட். ஆச்சு நான் பக்கத்து கடைக்கு போயிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ கைஸ் நாங்கள் வந்து பராட்டா மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணோம். யார் ஆர்டர் பண்ணுது இது? பிரவேஷ் கீமா பரோட்டா. சிக்கன் கீமா பரோட்டா. கைஸ் இதில் வந்து ப்ரோ இட்ஸ் ஆக்சுவலி ஆல் த சிக்கன் இஸ் ஸ்டஃப்ட் இன்சைட். ஸோ ஒரு க்ளீன் பைட்டு. ಪ್ರವೇಶ ಚಿಕನ್ ಸಾಪಿಡ್ದು ಇಟ್ಕೊಳ್ಳೋ ಮಚ್ಚ ಹಿಂಗಿದೆ ಫ್ರೇಮ್ ಹಂಗೆ ಆಚೆ ಹೋಗಿ. இங்க பாருங்க ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க, அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க. சிக்கன் கீமா பரோட்டா மஸ்டா இருக்குது. ட்ரை பண்ணி கைஸ் நண்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் என்ன இருந்தாலும். கைஸ் பாருங்க சூப்பரா இருக்கு. குழுவோட நம்பர் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்ல. அவர் வந்து லோக்கல் கைடு எது இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. 150 ரூபாய் கொடுத்தா போதும். 2 பேர் இருப்பாங்க கூட. அப்படியே ஃபுல்லா ஊரெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது. 150 ரூபாய் நம்ம சாப்பிட்டு வாங்கிக்கணும் போதும். சுச்சமே இல்ல கைஸ் நாங்கள் குழு கூப்பிட்றோன்னா லைக் இங்கே வந்து பெரிய பெரிய ரவுடிங்களெல்லாம் அலியாஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ புழு வந்து பழைய ரவுடியாக இருந்ததுனால பிரவீன் அலியாஸ் புழு, கோத்தி புழு அலியாஸ் பிரவீனா, அந்த மாதிரி நிறையா பேர் பட்ட பேர் இருக்கு. அவ்வளோ பெரிய ஆள் இல்லைப்பா, ஏதோ கொஞ்சம் இதுவாக சொல்லுங்கப்பா. ஃப்ரேசர் டவுனுக்கு வந்து புழுன்னு கேட்டிங்கன்னா போதும், யாருக்குமே தெரியாது. சும்மா இவன் தான் சொல்லி சொத்தின்னு இருப்பான். நானும் ரவுடியா இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. கைஸ் இது வந்து இந்த ஸ்டீவர்ட்ஸில் வந்து ஆனியன் நடுவில் வச்சு சார்கோல் கிரில் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் நல்லா இருக்கு. ஆனால் திஸ் ஒன் இஸ் குட். விச் ஒன் ப்ரோ? திஸ் ஒன். எஸ், இதை கம்பேர் பண்ணால் அது நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இந்த ட்ரை திஸ் ஒன் இஸ் ஆக்சுவலி ஜூசி இன்சைட். இந்த குச்சி வந்து நல்லா இருக்குது. நான் யாருக்கும் ஊட்டாதீங்க. பல்ல குத்திடலாம். பல்லு வந்துச்சு. ஏய் புழுவோட பல்ல பற்றி பேசாதீங்கப்பா. ஸ்டீஃபன் படத்துல எப்பவுமே ஒரு 2-3 குச்சி இருக்கும். ஆனா பல்ல குத்தினே இருக்கும். அதை பத்தி நான் பேசி ஆகணும். அவ்வளோ ஆர்வமா இருக்கிறாதா? வேலட் திறந்தா ஒரு 4ல இருந்து 5 டூத் பிக் கண்டிப்பா இருக்கும். ஏய் நான் இப்ப இருக்கான்னு தெரியல. நான்வெஜ் கை, அதுக்கு தான் இப்போ நிறைய கறியா சாப்பிடுவேன். பல்ல சிக்கிக்கும். கிளிப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பல்ல குத்தி குத்தி கேப் பண்ணி பாவனே. கேப் ஃபுல்லா வயசாச்சு அதனால தான். ஏய் புழு உன்னை பத்தி கேட்கலப்பா, என்ன அவனை பத்தி கேட்கலடா, என்ன பத்தி சொல்றா. ஏய் அப்படி என்ன இருந்தாலும் உங்க அண்ணா ஸ்டீஃபன் வந்து திண்ணிய பிடிச்சி நடக்கிறப்போ ஸ்டீஃபனோட கையை பிடிச்சி நடந்த பையன். சரியா? அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அண்ணன். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. ஆக்சுவலி ஸ்டீஃபன் வந்து ஸ்டார்டிங் எல்லாம் பேசல. இப்போ தான் கொஞ்சம் மெதுவாக அந்த கேமரா கான்சியஸ்னஸ் எல்லாம் போய் இப்போ தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கான் கேமரா முன்னாடி. ஏன்னா ஸ்லோ பிக்கப் இல்லை மேன். இல்லை மேன், நாங்கள் ஆமைகள் பொதுவாகவே கொஞ்சம் மெல்லமாக தான் வருவோம். நாட்டில் அவனோட 1008 வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏன் நான் ஓஞ்சிருவோம் போல இருக்க. வேற எதாவது சொல்றேன். We are Anils.
என்ன பிடிச்ச எவ்வளோ கோடி பேர் இருக்காண்டா வெளியில. அனில்ஸ் ஆமைகள் நம்ம யாரா மாமா? நானே புழு ரஜினி ஃபேன் அப்பத்துல இருந்து. பிரவேஷ் வந்து சுதீப் fan. ஏய் புழு வந்து பேசிட்டு இருந்தோம். ஜெரோமோ ரஜினி ஃபேன். ஸ்பீடு வந்து எந்த ஹீரோட படம் பீக்ல போதோ யாரா வேணா இருக்கட்டும் சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், இப்போ வந்து பிரதீப் கேலக்ஸி ஸ்டார் விமலோட ஃபேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. நல்ல படம் ஓடுனா அவங்களோட அகில உலக சூப்பர் ஸ்டார். விமலோட ஃபேன் ரிங்டோன் வச்சிருந்தாங்க. ஒரு வருஷமா அந்த ரிங்டோன் தான் வச்சிருந்தேன். ஸோ கைஸ் நாங்கள் வந்து அப்போவே ஸோ வி ஆர்டர்ட் சிக்கன் கீமா ரோல் இல்லை, நவ் வித் திஸ் இஸ் பீஃப் கீமா ரோல் இது ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் பிரவேஷ் what do you have bro? ஆனியன் சமோசா. Onion கிறிஸ்பி samosa. ஆனியன் சமோசா ட்ரை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பைட்டு சும்மா கிறிஸ்பியாக இருக்குது. வெரி நைஸ். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நடிக்கிறான் கிறிஸ்பியாகவே இல்லை. நான் கரமுறான்னு வரோன்னு நினச்சேன், அது கிறிஸ்பியாகவே இல்லை. ಚೆನ್ನಾಗಿದೆ ಟೇಸ್ಟ್ ಅದು ಕ್ರೇಜಿ ಆಗಿದೆ. ಕ್ರಿಸ್ಪಿ ಆಗಿದೆ ಬ್ರೋ. ಸೌಂಡ್ ಬಂತಲ್ಲ. ಒಳ್ಳೆ இப்போ ஸ்கூல் பையன் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றாரு. இருடா இன்னும் இது நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. பேக் ஒத்துக்கு யாரும் இல்லைன்னு என் கையில குத்துட்டு இப்போ கைஸ் கீழே கூட வச்சிருக்கலாம். சார்ஜ் எல்லாம் போட்டுன்னு இருந்தோம். பிரவீன் தான் எடுத்துன்னு இருந்தான். பிரவீன் வந்து இல்லை ப்ரோ எனக்கு பேக் வந்து ப்ரொஃபைல் நல்லா வராது, கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பீட் கிட்ட கொடுத்தலாம். ஏமாத்தி ஸ்டீஃபன் கிட்ட கொடுத்துட்டான். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. இது சிக்கன் ரோல் நல்லா இல்லை கைஸ். லைக் அண்ணா ஓகே. ஆமாங்க, ஆக்சுவலி சிக்கன் வாஸ் பெட்டர் தென் பீஃப், பட் சிக்கன் ரெக்கமெண்டட். பீஃப் ஓரளவு ஓகே தான். சிக்கன் வாஸ் குட். புழு இது என்னப்பா சொல்லு. என்ன போல இது? ஆனியன் ஏய் கரெக்டா லாஸ்ட் டைம் நீ ஒரு சமோசா வாங்கினீங்க, என்னது பேரு? ஆனியன் சமோசா. பையனுக்கு அது அப்படி சொல்ல வரல, ஃபயாஸ்கா சமோசா அப்படின்ட்டு. அதுக்கு பியாஸ் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபயாஸ்ன்னு சொல்லியிருப்பான். கிரேசி டூட். ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இதெல்லாம் எது சொல்ல விரும்பல. ஸ்கூல் முடிச்சுட்டு கிரிக்கெட் ஆடுவோம். அப்போ அச்சன் இந்த டைலாக் வந்து இப்போ மறுபடியும் அச்சன். நான் அதை தான் சொல்ல வந்தேன். யோசிச்சு இன்னும் நல்லதா சொல்லு. நல்லா டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. ஸோ கைஸ் அதான் இங்கே சிக்கன் எல்லாம் ட்ரை பண்ணோம். சிக்கன் பீஃப் எல்லாம் 2-3 அதான் நாங்கள் சொன்னோம்ல. ஸோ தட் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். ஸ்பினாச் பீஃப் ஓரளவு ஓகே தான். ஸோ நாங்கள் ஆச்சுன்னா வேறு இடத்துக்கு போயிட்டு நாங்கள் இந்த டெசர்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஜூஸ் எல்லாம் ஜூட்ஸ்னாக்கா ஜூஸா? ஒன்றை மட்டும் மீண்டும் ஆள் சரி ஏதாச்சும் சொல்லிட்டா அப்படி புன்னகை சிரிப்பு வரும். தேங்க்யூ ராணா, தேங்க்யூ. அது புல்லோட இன்னொரு ஆக்ஷன் இருக்கு, அதை பண்ணலாம். பண்ணிட்டு விடாது இல்லை வேற கிரேசி ஏதோ ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணுவே நீ. கிரேசி தான் எல்லாமே அப்படிதான் பண்றான். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார் இந்த வந்துட்டேன் ராசா. ஆக்சுவலி அங்கே போய் நாங்கள் டீ குடிக்கலான்னு வந்தோம். அங்கே போய் டீ குடிக்கலான்னு வந்தோம். அங்கே பின்னாடி நின்றுக்கிறாங்க பாருங்க போலீஸ் எல்லாம். ஒரு 500-600 பேர் இருப்பாங்க கைஸ். லட்டி சார்ஜ் பண்ணாங்கடா. எல்லாம் ஓடுறாங்க, திபுன்னு வர்றாங்க. லட்டி சார்ஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க, எல்லாரும் ஓடிட்டாங்க. 2 minutes எல்லாம் கட் பண்ணி ஓடிட்டான். அங்க பாருங்க ஸ்டீஃபன் பிரவேஷ் எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. இப்பதான் ஒரு மேசியா வந்தான். இப்போ ஸ்டீஃபன் வந்தாரு. ஸ்டீஃபன் இங்க இந்த பிரவேஷ் இவங்க எல்லாம் ஆளுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்த புழுவை பிச் கட்டின்னு ஓடுறான். பிரவீன் ஆக்சுவலி கண்டென்ட் நம்மளுக்கு. ஆமா गाइस, ஆமா பிரவீன் தான் ரெக்கார்ட் பண்ணிருந்தான். போலீஸ் வந்து அடிக்கிறதுக்குள்ள பிரவீன் ஓடிட்டாங்க. நான் அட்லீஸ்ட் ரெக்கார்ட் பண்ணேன் गाइस. ஸ்டீஃபன் எங்க போயின்னு தெரியல गाइस. டேய் எங்களை தள்ளி விட்டு ஓடுனதே நீதான்டா. ஆக்சுவலி 5 பேரும் 4 பக்கமும் செதறி ஓடிட்டு பேக் போட்டு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ்ல சைலண்டா நின்னுட்டான். ஆமா ஸ்கூல் பாய் மாதிரி நின்னுட்டான். ಎಲ್ಲ ಹೋಗಿದ್ಯಾ? ನಾ ಟ್ಯೂಷನ್ ಸರಿ ಟ್ಯೂಷನ್ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಇವಾಗ ಸರಿ ಇವಾಗ ಟ್ಯೂಷನ್ நம்பல அடி வாங்கிட்டான். இதெல்லாம் நம்ம காது பக்கத்துல இருக்கிற முடியெல்லாம் நரைச்சிருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ಸ್ಟೀಫನ್ ಸರ್ ನಾನು ಇವಾಗ ಟ್ಯೂಷನ್ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಬ್ಯಾಗ್ ಕೊಟ್ಟು போலீஸே ஏமாத்த பார்த்துருக்கான்.
அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்